தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவி விலகி உடனடியாக தேர்தலை நடத்த வேண்டும் என சில எதிர்க்கட்சிகள் கூட்டாக கோரிக்கை விடுத்துள்ளன. $2.5 மில்லியன் அரச பணம் காணாமல் போனமை, நிலக்கரி மோசடி உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்பில் பொறுப்பினை ஏற்றுக்கொண்டு அரசாங்கம் பதவி விலக வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஐக்கிய தேசிய கட்சி, சர்வஜன பழைய கட்சி உள்ளிட்ட இன்னும் சில கட்சிகளால் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான பல்வேறு மோசடிகள் பதிவாகி வருவதாக முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் GL பீரிஸ் குற்றம் சுமத்தியுள்ளார். நிலக்கரி மோசடி, திரைசேரி மோசடி போன்ற மோசடிகளின் ஊடாக அரசாங்கத்தின் இயல்பு வெளிப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். நிலக்கரி மோசடியை தடுத்து நிறுத்த எந்த ஒரு அமைச்சரினாலும் முடியவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். தனியொருவராக நிலக்கரி மோசடியில் ஈடுபட்டிருக்க முடியாது எனவும் அதற்கு அமைச்சர்களின் ஒப்புதல் இருந்திருக்க வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே ஒட்டுமொத்த அரசாங்கமும் பதவி விலக வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த ஹேக்கிங் விவகாரத்தினால் வங்கிகள் மீதான மக்களின் நம்பிக்கை பழுதடைந்துள்ளதாகவும் இது நாட்டின் பொருளாதாரத்திற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் GL பீரிஸ் குற்றம் சுமத்தியுள்ளார். இதேவேளை இலங்கையின் நிதி பாதுகாப்பு மற்றும் கடன் தரப்படுத்தல் என்பவற்றில் இந்த ஹேக்கிங் விவகாரம் பெரும் பாதிப்பையும் சவால்களையும் ஏற்படுத்தும் என்றும் முன்னாள் அமைச்சர் சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். இந்த மோசடி தொடர்பில் உரிய விசாரணைகளை மத்திய வங்கி முன்னெடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் நிதி செலவையுடன் தொடர்புடைய மோசடியாளர்கள் சிலர் இணைந்து கொண்டுள்ளதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இந்த ஆண்டு ஜூன் மாதம் அளவில் நாடு எரிபொருள் பிரச்சனையை எதிர்நோக்கும் எனவும் தரமற்ற நிலக்கரி இறக்குமதியை இதற்கான காரணம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தரம் குறைந்த நிலக்கரியை வழங்கிய நிறுவனத்திற்கு மீண்டும் சந்தர்ப்பம் இதனால் வழங்கப்பட்டது என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இதேவேளை அரசாங்கம் உடனடியாக பதவி விலகி தேர்தல் ஒன்றை நடத்தி மக்களுக்கு புதிய நிர்வாகத்தை தேர்வு செய்வதற்கான சந்தர்ப்பத்தை வழங்க வேண்டும் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் மானபெரும வலியுறுத்தியுள்ளார். இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.